ஹாய் எவரிஒன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான கலெக்ஷன் பார்த்திங்கன்னா, இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான். நம்மகிட்ட கொடுக்குறது எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான சாரீ தான் நம்ம இது வரைக்குமே கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம், பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே. ஸோ நம்ம எப்பயுமே டேரக்ட் மேனுஃபேக்சரிங் தான் எடுத்து கொடுக்குறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு என்னால் கொடுக்க முடியுது. ஸோ முடிந்த வரைக்குமே நான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்கு படுத்துன்னு பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் இந்த நம்மளோட சேனலும் சரி, நம்மளுடைய கடையும் சரி, பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்கணும், கஸ்டமருக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் நாம் கொடுத்துட்ருக்கோம். பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லைனாலும் நம்மளுடைய புடவையும் நம்மளுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகணும். பீப்புள்ஸுக்கு அதிகமான மக்களுக்கு நான் கம்மி விலையில் கொடுத்தா தான் நான் வந்து அதிகமான சாரீ வந்து சேல் பண்ண முடியும். ப்ரைஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்னால் அதிக சாரீ சேல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். இந்த காப்பர் சாஃப்ட் குபேர சில்க்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சாரீ. இந்த சாரீ வந்து சாமுதிரிக்காப்பட்ட அந்த டைப்பில் நல்ல குவாலிட்டியாக ஹைடெக்கான டிசைனாக ஹைடெக்கான கலர் சூப்பராக இருக்கும். காப்பர் சாஃப்ட் சில்க்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குபேர சில்க்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டைப் தான். இன்னொன்று, நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து அதிகமாக கொரீஸும் நீடுன்னு கூட சொல்லலாம், கம்ப்ளைண்ட்னு கூட சொல்லிக்கலாம். லோ பட்ஜெட் சாரியை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ லோ பட்ஜெட் சாரிக்கு நான் சூரத்தில் சொல்லியிருக்கேன். டேரெக்டாக அங்கே சூரத்தில் டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு அதுக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் லோ பட்ஜெட் சாரீஸும், அதாவது டெய்லி யூசேஜுக்கு எனக்கு சாரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு அது சம்மந்தமான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து திருமண நிகழ்வுக்கு இந்த மாதிரியான வெட்டிங் சில்க்ஸு, அப்புறம் இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு இது மாதிரி ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதனால் வாய்ஸ் பிரேக் ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ்கிட்ட கொடுத்து அது சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. தட்ஸ் வை. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு காணொலி பார்ப்போம்.